அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் கடவுள் அருள் டிவி நேயர் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான். இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி, ஸோ சனி வக்ர பயிற்சி நமக்கு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ சனி வக்ர பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள் ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறோம், எந்த விதமான செல்வ செழிப்புகள், எந்த விதமான படிப்பினை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு 11 அமர்ந்துள்ள சனீஸ்வர பகவான். ஸோ ரிஷபத்துக்கு என்னங்க செய்ய போகிறாரு, நல்லா தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரிஷபத்துக்கு 3ல் வேறு குரு இருக்கிறாரு, அப்புறம் என்ன இருக்குது, குரு பயிற்சியை முடிஞ்சது. ஸோ செயல் காரியங்களும் வெற்றி அடைய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சியான காலகட்டம் இந்த வருடம் ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதுவரை உங்களோட ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், இங்கே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட பெரிய முதலீடுகள் செஞ்சுட்டு அதுக்காக பெரிய பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதனால் வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு தோய்வு இருக்கும். வருமானம் எப்பயும் போல் வராமல் கொஞ்சம் அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம், இந்த 6 மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிலாக்ஸேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அண்ணன் அக்கா மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி இருக்க மூத்தவர்கள், உங்களோட முதலாளிகள், இல்லை உயர்ந்த பதவி நீங்கள் யாரும் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு மேலாளர்கள் யாரும் இருக்காங்களா அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு நல்ல விஷயம். இதுவரை பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் உழைச்சிருந்தாலும் இவன் வேலையை செய்ய மாட்டான்ப்பா, இவன் இந்த வேலை செய்ய மாட்டான்ப்பா அப்படின்னு சொன்னவங்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை புகழ்ந்து பேசுவதற்கான ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 6 மாத காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கூடிய சீக்கிரமே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நாளாகவே கல்யாணம் ஆகாமல் இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் எல்லாருக்கும் இந்த காலகட்டம் 2ஆம் தார திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமான, இல்லை வயதில் மூத்த அட்லீஸ்ட் ஒரு 7 நாளாவது உங்களோட பெருசாக இருப்பாங்க, அதுபோல் ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 2வது பிரான்ச் எதனா ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, 2வது துறை, ஏதாவது 2வது ஆஃபீஸ் ஒன்று போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சுகமாக நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சுமூக சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்.
உங்களின் 5ஆம் வீட்டை சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு, வக்ர கதியில் பார்க்குறாரு. அப்போ அவரோட பவர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னவா விஷயங்கள் இருக்கணும்? குழந்தை தாமதம் ஏற்பட்டிருந்தவங்க, இல்லை பூர்வீகத்துக்கே போக முடியாதவங்க, சரிங்களா, இல்லை காதல் திருமணங்கள், இதனால் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் வழிபாடு செய்யணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமான விஷயம், குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ குலதெய்வ வழிபாடு மட்டும் செஞ்சால் போதுமா? குலதெய்வ கோயில் போயிட்டு வழிபாடு செய்வாங்க. எங்கே தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன். குலதெய்வ கோயில் போயிட்டு அங்கே இருக்க வழிபாடு முறைகள் மூலமாக பொங்கல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை ஏதாவது பண்ணோம், உடனே பட்டுன்னு ஒரு அடி, அந்த குழந்தை அங்கே அழுதுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சதுக்கான பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா 5ஆம் பாகம் சொல்லும்போது குழந்தையும் சேர்த்து வரும். சரிங்களா? நான் இந்த கையில் சர்க்கரையை கொடுத்துட்டு இந்த கையில் நான் பாகக்காவோ இல்லை மெடிசன் ஏதோ கொடுக்குறேன்னா அது நல்லா இருக்குமா? ரெண்டும் சேர்த்து வச்சா தான் நல்லாயிருக்கும். அந்த கசப்பு தன்மை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? இது ஸ்வீட்டாகவே இருக்கும், அது ரொம்ப கசப்பாகவே இருக்கும். வெவ்வேறு அனுபவங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள், குழந்தைக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட் எதுனா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல பீக் நிலையை போகிறதுக்கான சான்சஸ் உண்டு, ஒரு உச்சநிலையை ஆடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், சுற்றுலா சார்ந்த விஷயங்கள் எதனா போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம். பெருமாள் சார்ந்த ஸ்தலங்களுக்கு, திவ்ய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு பூர்வீகத்தில் உங்களோட வீடு ரொம்ப நாளாக இருக்குது, அதை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் அந்த வீட்டை போய் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பூர்வீகம் எங்கன்னு உங்களுக்கு தெரியும். பல பேருக்கு பூர்வீகம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்வீகத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு காலகட்டமாகவும் உங்கள் பூர்வீக வீட்டை சீரமைப்பதற்கான காலகட்டமாகவும் திகழும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட 10ஆம் பார்வையாக உங்களோட 8ஆம் வீட்டை பார்க்குறார். ரிஷபராசிக்கு 8ஆம் வீடான தனுசை பார்க்குறார். அப்போ 11 தனுசை பார்க்குறாருன்னு என்ன விஷயம் நடக்கும்? இதுவரை நீங்கள் மறைத்து வைத்த சேமிப்புகள், என்னது? ஏதாவது சீட்டு போட்டிருப்பீங்க, இல்லை வீட்டுக்கு திறமை எங்கேயா ஒரு சேவிங்ஸ் என்ன, ஒரு இன்சூரன்ஸ் என்ன கட்டியிருப்பீங்க. அதுபோல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளிவருவதற்கான வாய்ப்புகள். உங்ககிட்ட ஏதாவது பணத்தை எதாவது வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடி இருப்பான். அவன் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி தானாக பணத்தை கொடுத்தே ஆகணும். இன்ட்ரெஸ்ட்டோட வட்டியோடு சேர்த்து கொடுத்துருவார். சார் நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த காலகட்டம் திகழுது. ஏன்னா சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சியால் எல்லாருக்குமே நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருக்கும்போது பிறந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம். இல்லை வக்ரத்தில் இல்லை நார்மலாக தான் இருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஜாதக அமைப்பில் அந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ எந்தெந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட சுய ஜாதகத்தில் வக்ரம் அப்படி ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, வான் போட்டிருப்பாங்க, இல்லைனா சனீஸ்வர பகவானுக்கு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. இது மாதிரி வக்ரத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், யாருக்கெல்லாம் வக்ரத்தில் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த 6 மாத காலகட்டம் ஒரு பண மழையை கொட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் வருவதற்கான ஒரு காலகட்டமாக திகழப்போகுதுன்னு சொல்லலாம். எனவே இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக சிறப்பாக ரிஷபராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கிங்க. சரி, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, என்னங்க பரிகாரம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பரிகாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யுங்கள். சரிங்களா? நல்லெண்ணெய் வாங்கி யாருக்காவது தானம் செய்யலாம். ஸோ அது எங்கே போய் செய்யலாம் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பு. நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிப்போம். அங்கே யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் தானம், கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யலாம். ஸோ அது சுத்தமான நல்லெண்ணெயாக பார்த்துங்க, செக்கில் ஆட்டுறது இது மாதிரி தான் ரொம்ப சிறப்பு.
இல்லை கடையில் விற்கிறத வாங்கி தர முடியும்னா வாங்கி கொடுங்க. அது அளவுகள் இல்லை, உங்கள் விருப்பம், உங்களோட வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செய்யலாம். அப்படியே முடியலைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊனமுற்றோர் முதியோருக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். யாராவது உங்ககிட்ட யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. இவ்வளோ தான் கொடுக்கணும் இல்லை, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த 6 மாத காலம் நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் இருந்தால் செல்வம் குறையாமல் அல்ல கிடைத்து கொண்டிருக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது. எனவே ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான காலம்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.